see இப்போ what we can see is electric field at an equatorial point la enna electric field irukku அப்படின்றதை we will see. okay, so இப்போ ஏற்கனவே நம்ம வந்து axial பார்த்தோம். so electric field due to dipole on the equatorial line, okay. so basically this is our dipole minus q, this is what plus q. so ரெண்டுத்தையும் இது வந்து center. okay, center வழியா பாஸ் பண்ணக்கூடிய இந்த லைனை we call it as what, equatorial line. so இந்த லைன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறோம் அப்படினா electric field. for example in the point p la if I want to find the field, okay, right, in the point p la வந்து so this is the line joining between them and this is our center. so at point p generally வந்து நமக்கு electric field என்ன தெரியும், superposition principle follow பண்ணும். superposition principle is nothing but what, electric field due to minus q charge, electric field due to plus q charge. கரெக்ட்டா? so இது ரெண்டுத்தையும் நீங்க தனியா இன்டிபெண்டன்ட்டா ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டைரக்ட்டா you can do what, directly you can add to find the answer. okay, so right, இது எப்படி work out பண்ணலாம்? இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்து இருக்கு இல்லையா, ஆரிஜினுக்கும் அந்த சென்டருக்கும் பாயிண்ட் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ் ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் 2l. இது வந்து எல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுவும் என்னது எல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் தீட்டா. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் இட் இஸ் தீட்டா. ஏன்னா சென்டரில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணுறதுனால இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா இதுவும் தீட்டாவாக தான் இருக்கணும், பை சிமெட்ரி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, சரி. இப்போ ஓபியோட டிஸ்டன்ஸ் என்னது, ஓபி we can call it as x, ரைட்டா? இப்போ ஃபீல்ட் அட் பாயிண்ட், ஓகே, சரி கவனிங்க, this is minus q and point p. மைனஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் எப்பவுமே ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணும், இட் வில் கான்ட்ரிபியூட் ஃபீல்டு in the direction of, yeah, it will contribute in the direction towards the charge. இதுதான் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆஃப் மைனஸ் q, கரெக்டா? this is the field direction of minus q. ப்ளஸ் q எந்த டைரக்ஷனில் இருக்கும், ப்ளஸ் q வந்து எப்பவுமே away from the plus q charge. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் q, இது வந்து மைனஸ் q. புரியுதா? இப்போ கேன் ஐ கால் திஸ் ஆங்கிள் as what, இங்கே ஒரு லைன் ஹாரிசாண்டலாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இந்த ஆங்கிளை சி, இப்போ இந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்து டீட்டா அப்படின்னா வாட் அபவுட் திஸ் ஆங்கிள், இது டீட்டானா இதுவும் என்னது நம்மளுக்கு, இதுவும் நம்மளுக்கு டீட்டா தான். புரியுதா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கவனிங்க, இப்போ பாயிண்ட் பியை நான் வந்து கொஞ்சம் இந்த சைடில் எழுதுகிறேன். திஸ் இஸ் அவர் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பியில் திஸ் இஸ் அ லைன். இந்த இதை வந்து ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் q. இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் வந்து இந்த ஃபீல்டு வந்து E is equal to minus q. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப், இது என்ன பார்த்தோம் அப்படின்னா this angle is theta. இப்போ யூ டெல் மீ, இப்போ கவனிங்க, இங்கே இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனை அப்படியே கட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ண மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து E ப்ளஸ் க்யூனா இது E மைனஸ் க்யூ நம்மளுக்கு. இப்போது கவனிங்க, இந்த இடத்துல ஆங்கிள் டீட்டாவா, இந்த ஆங்கிள் டீட்டானா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிளில் திஸ் இஸ் டீட்டா மீன் திஸ் இஸ் 90 மைனஸ் டீட்டா, இது வந்து 90 மைனஸ் டீட்டா. இது 90 மைனஸ் டீட்டானா இது என்ன இருக்கும், அகெயின் டீட்டா தானே, ஏன்னா இந்த ஆங்கிள் பர்பண்டிகுலர், இது பர்பண்டிகுலர், இது 90 மைனஸ் டீட்டானா இது டீட்டா. ஓகே, ஸோ வி காட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மேக்னிடியூடை கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப்
ப்ளஸ் q என்ன வரும்? அதாவது ப்ளஸ் q வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து அந்த பாயிண்ட் பிக்கு எவ்வளோ ஃபீல் தரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? பாயிண்ட் பிக்கும் ப்ளஸ் க்யூக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ பேசிக்கலாக கேக்யூ பை மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த பாயிண்ட் என்னது இதென்ன இது? ஸோ அதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? கேக்யூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். இப்போ இது மேக்னிடியூடு. வாட் அபவுட் த கேஸ் ஃபார் மைனஸ் க்யூ? மைனஸ் க்யூக்கு என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மைனஸ் க்யூனாலும் இப்போ நீட் டு புட் மேக்னிடியூட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மைனஸ் க்யூ அண்ட் ப்ளஸ் க்யூ, பாயிண்ட் பி என்னவாக இருக்கும்? திஸ் இஸ் எல், திஸ் இஸ் எக்ஸ். அப்போ இந்த லென்த் அகெயின் என்னவாக இருக்கும்? அதுவும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயராக தான் இருக்கும், ஹோல் ஸ்கொயர். ஸோ கேக்யூ மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ ஆகிடுச்சு மேக்னிடியூடில். ஸோ ஃபைனலி வாட் வி காட்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். இப்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் க்யூ. இது ரெண்டும் சேமாக தானே இருக்குது. மேலே இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள், இதையும் கீழே உள்ளதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தே ஆர் சேம். சரி, ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க, நான் வந்து காம்பனன்ட்ஸாக இதை எழுத போகிறேன். என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து திஸ் இஸ் மை கோஆர்டினேட் சிஸ்டம், திஸ் இஸ் மை எக்ஸு, திஸ் இஸ் மை ஒய். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? காம்பனன்ட்ஸாக எழுத போகிறேன் வெக்டார்ஸை. அதாவது இ ப்ளஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, இது எப்படி காம்பனண்ட்டாக பிரித்து எழுதுவீங்க? யா, see this is my positive x direction, this is positive y. இது plus I cap, this is my plus j cap. இந்த direction minus I cap, minus j cap. So E plus Q I வெக்டாரை நான் எப்படி எழுதலாம் பிரித்து? சரி, காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து டீட்டாக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த இது என்னவாக இருக்கணும்? காஸாக இருக்கணும். அதனால் நான் டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து எக்ஸா இது. ஸோ அதனால் டீட்டா போட்டிருக்கேன். இப்போ காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் தெரியலன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ரெசல்யூஷன், இதுக்கு பேர் வந்து ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவேன், அதை பற்றி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தெரியலன்னா அதை கற்றுக்கோங்க, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இது நம்ம பிரித்தா என்ன வரும் நம்மளுக்கு? j cap, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் வி ஆர் கெட்டிங். இப்போ நம்மளுக்கு ஃபீல்ட் அட் த ஈக்வட்டோரியல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இட்ஸ் அ சம் ஆஃப் both these two quantities. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ் போயிடும், சைனோட டேர்ம்ஸ் ரெண்டுமே போயிடும். நம்மளுக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் வந்து 2. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? இதுவும் இதுவும் சேம்னு தெரியும்ல. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ ஐ எம் ரைட்டிங் as சேம் திங். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, இந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்குது. பட் போத் இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லையா? ஸோ ஒரே தான் நான் போட்டேன் நான் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ஐ எம் இயர். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்? இ ப்ளஸ் கியூவோட வேல்யூ தெரியும், கேக்யூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். பட் வாட் அபவுட் காஸ் டீட்டா? காஸ் டீட்டா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? காஸ் டீட்டா என்னவாக இருக்கும்? இதானே நம்மளோட ட்ரையாங்கிள். திஸ் இஸ் அவர் எல், திஸ் இஸ் அவர் எக்ஸ், திஸ் இஸ் ரூட் ஆஃப் இது டீட்டா. So what is cos theta here? Opposite adjacent by hypotenuse, which is x square plus L square. So substitute பண்ணி பாருங்க எல்லாத்தையும், what you will get? So kq divided by x square plus L square into cos theta substitute பண்ணுறேன், whole power 1/2
I cap. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா x into root x is nothing but x power 3/2. கரெக்டா? அதுபடி கீழே இருக்க டேர்மை நான் இப்போ எப்படி எழுதலாம்? minus kq. ஸோ I cap. ஸோ இப்போ இதில் பாயிண்ட் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்குது? electric field at equatorial point is in minus I cap direction, that is negative x axis direction ல இருக்கு. புரியுதா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? minus kq by we got this expression. கரெக்டா? இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கேஸ் இப்போ மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் இதை நான் உங்களுக்கு இந்த இடத்துலன்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ கவனிங்க, இது வந்து E + q, இது வந்து E - q. எந்த டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் ஆன்சராக வந்துச்சு? திஸ் இஸ் யுவர் E வெக்டார் டைரக்ஷன். கரெக்டாக இல்லையா? ஏன்னா E வெக்டார் தானே மைனஸ் I கேப் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் E வெக்டார், தட் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டார் அட் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். சரி, இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா when point x is very very greater than L, length of the dipole இருக்கு இல்லையா, அதோட இந்த எக்ஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தால் யூ கேன் எலிமினேட் திஸ் L. ஓகே, அப்போ என்ன ஆகும்? E vector is equal to minus kq I cap divided by என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு? L ஸ்கொயர். இப்போ L ஸ்கொயரை நான் எலிமினேட் பண்ணேன்னா L ஸ்கொயரை வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? அப்ராக்சிமேட்லி இட்ஸ் a very small compared to this one. அப்போ என்ன ஆகும்? 3/2. ஸோ minus kq I cap divided by x power 3ன்னு வரும். கரெக்டா? இது வந்து ஃபீல்ட் அட், இப்போ இது என்ன ஃபீல்டு? இது ஈக்குவட்டோரியல். புரியுதா? ரைட், we will see one problem now. ஆக்சியலும் பார்த்துட்டோம், ஈக்குவட்டோரியலும் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். 2 சார்ஜஸ் ப்ளஸ் ஆர், இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, 2 charges plus or minus 5 mu c are placed at 5 millimeter apart. Determine the field. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். A point x on the axis of the dipole away from the center on the side of a positive charge. சரி, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு டைபோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஒன்று வந்து மேட் ஆஃப் -5 mu c, அதாவது ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 millimeter கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் அ டைபோல். ரைட், டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷன் இருக்கும்? -q to +q. இப்போ அதுக்கு இந்த ப்ராப்ளமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா? இப்போ இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இங்கே காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஒன்று L ஒன்று வரும் இல்லையா, L is been left. L நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரணும்? நம்மளுக்கு ஒரு 2 ஒன்று வரணும். ஸோ இப்படி வரணும் எக்ஸ்பிரஷன். ஓகே,
see இங்கேயே அதை நோட் பண்ணிக்கோங்க. டைபோலை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா டைபோல் மூமெண்ட்டை you can write as what? இப்போ டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் இஸ் இன் ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன். இதானே டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன், லெஃப்ட் டு ரைட் தானே, ப்ளஸ் ஐ கேப் டைரக்ஷன். ஸோ பேசிக்காக நம்மளோட டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, பி இன்ட்டு ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே பியோட வேல்யூ என்னது, 2QL கரெக்டாக. ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ் இந்த மொத்த டேர்மை நான் என்ன எழுதலாம், பின்னு எழுதலாமா, கே பி வெக்டார் டிவைடட் பை, ஏன்னா ஐ கேப்பையும் சேர்த்துக்கிறேன் நான் அதில், இப்படி என்னால் எழுத முடியும். ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் ரைட் லைக் திஸ் வே. இங்கே நான் டைபோல் மூமெண்ட்டை கொண்டு வந்தால் என்ன வரும், கே பி வெக்டார் டிவைடட் பை எக்ஸ் பவர் 3ன்னு வரும். பட் திஸ் இஸ் அன் அப்ராக்சிமேட் ஆன்சர். ரைட். சரி, இந்த ப்ராப்ளமில் டைபோல் இஸ் ஹியர். டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும், இட் இஸ் இன் லெஃப்ட் டு ரைட். தே ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹவு மச், 5 millimeters. சென்டர்லேருந்து எவ்வளோ, சென்டர்லேருந்து பார்க்கும்போது இது 2.5 millimeter, இது 2.5 millimeter. சரி, இப்போ என்ன கேட்குறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் அன் ஈக்குவல் ஆக்சியல் லைன், அதாவது ஆக்சியல்னு கொடுக்கல, பட் அலாங் த ஆக்சிஸ், அதாவது பாயிண்ட் எக்ஸ் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் டைபோல். ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல்னால் ஆக்சியல் லைன் தான் ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல். இதானே ஆக்சிஸு, ஆக்சிஸ் ஆஃப் த டைபோல். பாசிட்டிவ் சார்ஜ் இதானே, பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவே, அதாவது சென்டர் ஆஃப் த டைபோல்லேருந்து 10 centimeter தள்ளி இருக்கணும் அலாங் த பாசிட்டிவ் சார்ஜ் சைடு. பாசிட்டிவ் சார்ஜ் சைடில் 10 centimeter தள்ளி போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரைட். ஸோ இதான் ப்ராப்ளம். இது எப்படி பண்ணுறது, இதோ இருக்குது பாருங்கள். இதுக்கான ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான டயக்ராமையும் கொடுத்துருக்கான். 10 millimeter 10 centimeter இயர் சென்டரில் இருந்து இது. ஸோ வாட் வில் பி த வேல்யூ, டயக்ராமும் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. இங்கே எல்லோட வேல்யூ என்னது, 2.5 millimeter, 10 to the power -3ன்னு எழுதலாமா. இது எல்லோட வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக. வாட் அபவுட் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்னது, சென்டரில் இருந்து அந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் என்னது, 10. கரெக்டாக இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸ்பிரஷனு. இப்போ ஹவ் யூ வில் ஃபைண்ட் த ஆக்சியல். சி இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், டைபோலோட லென்த்தும் இந்த லென்த்தும் சேமாக டிஃப்ரெண்ட்டாக, 10 centimeter பெருசா இல்லை 5 millimeter பெருசா. why I am asking this is, நம்ம வந்து அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அக்யூரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அப்ராக்சிமேட் ஃபார்முலா ஏன் அப்படின்னா 2Lோட டிஸ்டன்ஸோட எக்ஸோட வேல்யூ என்னது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நான் அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா என்ன வரும், எனக்கு ஆக்சியல் லைனில் வாட் ஃபார்முலா இல்லை, ஆக்சியலுக்கு மேக்னிடியூட் சொல்கிறேன் நான். மேக்னிடியூட் வந்து 4, இதான் ஃபார்முலா கரெக்டாக. சி எனி டைம் யூ கேன் ஃபைண்ட் வாட், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், தென் யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட். ஸோ டைபோல் மூமெண்ட்டோட ஆன்சர் என்ன வருது, யா Q into 2L. எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆக்சியலுக்கு என்ன ஆன்சர் வரும். இப்போ டைரக்ஷன் எப்போவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு அவனே கொடுத்துட்டானே, டைரக்ஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கு இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. யூ நீட் டு ஃபைண்ட் இஎக்ஸ், அது ஆக்சியில் வந்து இஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இட் இஸ் ரேடியலி அவே from the center. okay, towards right பார்த்துருக்கோம் ஃபீல்டு. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது, 2 into சார்ஜோட வேல்யூ என்னது 5 mu c, mu வந்து -6,
ஆன்சர் வந்து இப்போ 2 into L வந்து என்னது 5 millimeter தானே. ஐம் சாரி, டிவைடட் பை நம்மளுக்கு என்ன வரும், இப்போ 9 into 10⁻9 போடலாமா? ஏன்னா 1/4π∈0 இருக்குது. எக்ஸோட வேல்யூ என்னது -2 whole power 3. ஓகே, இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 to the power எல்லாம் ஓரமாக எடுத்து வைங்க, நம்பர்ஸ் எல்லாம் தனியாக வைங்க. ஸோ இது -6, யா இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 10 to the power of 3 ஒன்று டிவைடட் பை 10 to the power of -2. ஸோ 10 to the power ஆஃப்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க, இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க, தென் யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ எவாலுவேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் as 4.5 into 10 to the power of 5 Nc-1 electric field oda unit along axial 1. So this is our answer. Field எந்த directionல இருக்கும், pointed away, கரெக்டா? B to X directionல நம்மளுக்கு field இருக்கு, ரைட். இப்போ அடுத்து வந்து ஈக்குவட்டோரியல். வெயிட், இதில் என்ன கேட்டிருக்கான், சி ப்ராப்ளமில் வந்து திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல் லைனில் கேட்டிருக்கான். பட் ரிசல்டன்ட் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே. ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கும், EY இந்த டைரெக்ஷன் தானே. திஸ் இஸ் த ரிசல்டன்டோட டைரெக்ஷன். சரி, அட் பாயிண்ட் Y we need to find 10 cm அவே பார்த்துருக்கு. 10 cm என்னது, 10 cm normal to the axis of the dipole as shown. We need to find the field. 10 cm மேலே பார்த்துருக்கு. ஸோ பேசிக்காக இங்கே என்னென்னா எக்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், ப்ராப்ளம் 2ல் எக்ஸோட வேல்யூ they have given us 10 cm. எல்லோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் என்னது, அதாவது 2L ஓட வேல்யூ, லென்த் ஆஃப் த டைபோல் இஸ் 5 mm. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரப்போகுது, ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, அப்ராக்சிமேட் ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அலாங் ஈக்குவட்டோரியல் லைன் யூ கேன் கால் இட் அஸ் EY. ஏன் EYன்னு கூப்பிட்றான்னா, தே ஹவ் கிவன் இந்த பாயிண்ட் ஒயில் இருக்க ஃபீல்டு வந்து EY தானே, ரைட். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன வரும், மேக்னிடியூட் போடுறேன், x⁻3. இது அப்ராக்சிமேட் ஃபார்முலா தான், அப்ராக்சிமேட்லி ஒன்லி வி ஆர் ஃபைண்டிங். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q இன்ட்டு Qயோட வேல்யூ என்னது 5. So what is the distance between them? Dipole is into 9 into 10 to the power of 9. X oda value என்னது, so what is the answer? இதில் நீங்கள் 10 to the power of numbers எல்லாம் ஒரு சைடு கொண்டு போனீங்கன்னா you will get answer is at equatorial line. So this is our answer. Okay, so நம்ம வந்து axial and equatorial பார்த்துருக்கோம். We have seen some problems. Okay.